அறிவு, ஆதி இங்க வந்திருக்காரு. என்ன என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆதி அங்க வந்திருக்கானா? எதுக்கு? என்ன என்ன விஷயம் டாக்டர்? இதயம் கொடுத்தது யாருன்னு மறுபடியும் என்கிட்ட தகவல் கேட்கறதுக்காக வந்திருக்காரு. போன தடவையும் இதே மாதிரி தான் பண்ணாரு. எதையோ பண்ணி நான் சமாளிச்சிட்டேன். இப்ப மறுபடியும் என்னை விடாம துரத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அறிவு. அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தான். மாப்பிள்ளை என்ன கேட்டாலும் நீங்க எதுவுமே பேசாதீங்க. நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா உங்க மாப்பிள்ளை என்ன விடுற மாதிரி தெரியலையே. சொன்னாதான் ஆச்சுன்னு இங்கேயே உட்கார்ந்துருக்காரு. இப்ப நான் என்ன செய்யறது? அறிவு போச்சு, என் சகாப்தமே முடிய போகுது. இவ்வளவு நாளா நான் வாங்கின நல்ல பேரெல்லாம் என் கையை விட்டு போக போகுது. இங்க பாருங்க டாக்டர், உங்க வாயிலிருந்து வரப்போற வார்த்தையில தான் உங்க வாழ்க்கை இருக்கு. அது புரியாம பயந்து சாகுறீங்க. நீங்களே எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவீங்க போல இருக்கு. இங்க பாருங்க, அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாதீங்க. ஆதி எப்படி கேட்டாலும் சொல்ல முடியாதுன்னு கம்முன்னு இருங்க, அவ்வளவுதான். அதையும் மீறி ஆதியால எதுவுமே பண்ண முடியாது. டாக்டர், இதை விட பெஸ்ட் சொல்யூஷன் வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பார்த்து பக்குவமா நடந்துக்குங்க. ஓகே அறிவு. ஆதி, நான் டெஸ்ட் எடுக்க எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு வந்துட்டேன். வாங்க, லேப் ஃப்ரீயா தான் இருக்கு. நம்ம போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துடலாம். ஆதி வாங்க போலாம். டாக்டர் தான் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாரு. அப்போ இருந்து அவர் தான் என்னோட மெடிக்கல் ஹிஸ்டரியெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதான் தெரியுமே ஆதி. நீங்க என்ன ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஏன், என்னாச்சு? எனக்கு ஹார்ட் டொனேட் பண்ணவங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் டாக்டருக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் என்கிட்ட சொல்ல தயங்குறாரு. நான் எப்போ டாக்டர்கிட்ட அதை பற்றி பேசினாலும் அவர் உடனே டென்ஷன் ஆகுறாரு. அவர் எதையோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு பாரதி. ஆதி, இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? தெரியல, ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் எப்போ அதை பத்தி கேட்டாலும் எத்திக்ஸ் ரூல்ஸ்னு எதோ சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா என் மனசுல இது சம்பந்தமா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி படுது. என்னன்னு தான் தெரியல. அந்த குடும்பத்தை பத்தியோ இல்ல அந்த பொண்ணை பத்தியோ அந்த டாக்டருக்கு கண்டிப்பா ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஆதி, எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் உங்ககிட்ட அதை பத்தி பேசிருக்கேன். ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் அந்த அட்ரஸ்ல போய் விசாரிச்சுட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கூட கல்யாணம்னு சொன்னாரே. நீங்க டாக்டர் கிட்ட விசாரிக்கிறதுக்கு பதிலா உங்க ஃப்ரெண்டு கிட்டே கேட்கலாம்ல. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. நல்ல ஐடியா. அது கொடுங்க ஆதி. என்னாச்சு ஆதி? சரவண நம்பருக்கு கால் போக மாட்டேங்குது. டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. ஏதோ ஒரு பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ண தான் போயிருக்காரு. கண்டிப்பாக அவர் வரதுக்கு லேட் ஆகும். கண்டிப்பாக எனக்கு ஹார்ட் கொடுத்தவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அவரோட லேப்டாப்பில் இருக்கும். ஸோ நான் இப்போ போய் அவரோட லேப்டாப்பில் அது என்னன்னு பார்க்குறேன். ஆதி, இதெல்லாம் சரியா வருமா? இல்லை, இங்கே பாருங்க, மற்றவங்களோட லேப்டாப்பை அவங்க பெர்மிஷன் இல்லாமல் பார்க்கறது தப்பு இல்லை. இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை பாரதி. நீங்கள் போய் லேபில் வெயிட் பண்ணுங்கள், நான் அதை வந்துடுறேன். ஐயோ, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? ஏதோ ஒரு கேஸ் விஷயமா இங்க வர போய் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரிஞ்சது. ஐயோ, ஆதிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா கதை கந்தலாயிடுமே. விளைவா யோசிச்சா ரொம்ப பயங்கரமா இருக்கு.
இதை எப்படியாவது தடுத்தே ஆகணுமே. சார், டாக்டரோட லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சிஸ்டர். இது சார், நீங்க படிச்சவங்க தானே? யாரும் இல்லாத ரூம்ல பெர்மிஷன் வாங்காம வரலாமா? டாக்டர் பார்த்தா என்னதான் திட்டுவாங்க. டாக்டர் உங்களை டெஸ்ட் தானே போய் எடுக்க சொன்னாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி. முதல்ல கிளம்புங்க சார். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்னையா துர பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் ஃபோன் பண்ற? என்ன விஷயம்? ஹாஸ்பிட்டல்ல உங்க மருமகனுக்கு ஆபரேஷன் பண்ணோமே, அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீ எதுக்கு அங்க போன? நான் வந்தது இருக்கட்டும் சார். உங்க மாப்பிள்ளை என்ன பண்ணாரு தெரியுமா? டாக்டரோட லேப்டாப்ல லாகின் பண்ணி வாசுவோட டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க முயற்சி பண்ணான். நல்ல வேலை சார், நான் புத்திசாலித்தனமா பிளான் பண்ணதுனால அவனால பார்க்க முடியாம போச்சு. என்னையா சொல்ற? இவ்வளவு நடந்துச்சா? ரொம்ப தேங்க்ஸ். நீ வந்தது நல்லதா போச்சு. சார், உங்க கட்டம் நல்லா இருக்கு சார். அதான் கடவுள் என்ன சரியான டைம் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சிருக்கான். நான் மட்டும் இங்க வரலன்னு வைங்க, இங்க என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. காத்து உங்க பக்கம் வீசுது சார். நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதே மாதிரி எப்பவும் தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்னொரு விஷயம் சார், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன மட்டும் இந்த விஷயத்துல போட்டு விட்டுறாதீங்க சார். ப்ளீஸ் சார். நீ தான் சரியான செல்ஃபிஷ் ஆச்சே. எது நடந்தாலும் நீ மட்டும் மாட்டிக்கூடாதுன்னு நினைக்கிற அதானே? இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. நான் மாட்டினேன்னா முதல்ல ஒன்றை தான் போட்டு கொடுப்பேன். காசை வாங்கிட்டு அப்படியே ஓடிலான்னு பார்க்குறியா? ஏற்கனவே உங்கள் வீட்டிலேருந்து வந்தாலே ஒருத்தி, அவள் 50 லட்சம் எங்கன்னு எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிகிட்டு இருக்கான். நமக்குள்ள என்ன சார்? என்ன நீங்க காப்பாற்ற போறீங்க, உங்களை நான் காப்பாற்ற போறேன், அவ்வளோதானே? சரிங்க சார், நான் ஃபோனை வச்சிடுறேன். ஆதி, ஆதி, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆதி, பாரதி, யார நீ தேடிட்டு இருக்க? தமிழையா? இல்லம்மா, தமிழ் அவளோட ரூம்ல தான் இருக்கா. நான் ஆதிய காணும் தேடிட்டு இருக்கேன். என்ன சொல்ற பாரதி? ஆதிய காணமா? அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். இல்லம்மா, ரூம்ல தான் இருந்தாரு. நான் கீழே கொஞ்சம் வேலை இருக்குன்னு வந்தேன். முடிச்சிட்டு போய் பார்த்தா அவர் ஆளை காணும். ஆதி, எங்க போயிட்டீங்க? நான் உங்களை வீடு ஃபுல்லா தேடினேன் தெரியுமா? எங்கேயாவது போகணும்னா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல.
உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்? இப்ப நீங்க இருக்கிற கண்டிஷனுக்கு வெளியில போறது அவசியமா? உங்களுக்கு உடம்பு முடியல, ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல. ஓகே ஓகே டாக்டர் சொன்னது எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஓகே, நான் சொல்றேன் பாரதி. வாங்க வாங்க என்னன்னு வாங்க, கேக்குறேன்ல. வாங்க, வாங்க. பாத்தியாமா, உலகத்திலேயே என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி இல்லைன்னு காமிக்கிறதுக்கு எப்படி நடிக்கிறா? ஐயோ சும்மா இரு ஸ்வேதா. ஆதி, நான் கேக்குறேன்ல, சொல்லுங்க எங்க போனீங்க? ஆதி, பாரதி தான் கேக்குறால, யார்கிட்டயும் சொல்லாம நீ எங்க போன? எப்ப பார்த்தாலும் உனக்கு விளையாட்டு தான். அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இப்போ என்ன, நான் எங்க போனேன்னு உங்களுக்கு தெரியும், நான் தானே சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. பாரதி நல்லா இருக்கா? நல்லா இருக்காதே. ஆமா, யாருக்கு இந்த செயின்? இது என்ன கேள்வி? உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்கு இப்ப செயின்லாம்? சூப்பர், இப்படிதான் இருக்கணும். எத்தனை நாளைக்கு தான் இந்த தாலிக்கறியை கழுத்துல போட்டுட்டு இருப்பீங்க? அதனால தான் நான் போயிட்டு இந்த செயின் வாங்கிட்டு வந்தேன். போன இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தேன்ல. ஆதி, பட்டுன்னு சொல்லாம போய் தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்க. தாலி செயின்லாம் நம்ம நினைச்ச மாதிரி சாதாரணமாலாம் போட்டுக்க முடியாதுப்பா. ஆமா மாப்ள, தாலிய செயின்ல கோத்து போறதுக்குன்னு ஒரு சடங்கு இருக்கு. அத பண்ணிட்டு தான் தாலிய செயின்ல போட முடியும். அதெல்லாம் முறைப்படி தான் பண்ணணும். சந்தோஷமா விசேஷம் பண்ற மாதிரியா இருக்கு வீட்டோட நிலைமை. வெளியில போயிட்டு நல்லா விழுந்து வாரிக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? அதனால இப்ப என்ன பவானி? அக்கா, புரிஞ்சுதான் பேசுறியா? மாப்பிள்ளைக்கு அடிபட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வராரு. கொஞ்சம் நாள் ஆகட்டும். இந்த நிலைமையில எப்படி நீ ஃபங்க்ஷன் வைப்ப? அறிவு, ஒரு கெட்டது நடந்த இடத்துல ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கிற சமயத்துல வீட்ல ஒரு நல்லது பண்றது சரிதானே? ஆதி, நீ அந்த செயின் அப்புறமா என்கிட்ட கொடு. யதார்த்தமா போய் நீ இந்த செயினை வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா அது நல்லதா போச்சு பாத்தியா? உடனே பாரதிக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்க பண்ணிடலாம். அண்ணே, இப்படி திடுத்துப்புன்னு முடிவு பண்ணா எப்படி? அதுக்குன்னு 4 கிழமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து தானே பண்ணணும். ஆமா நீ எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாதுல்ல. தம்பி, இப்ப என்ன, நல்ல நாள் பார்த்து பண்ணணும் அவ்வளவுதானே? ஜோசியர் கிட்ட கேட்டா போச்சு. நானே போன் பண்ணி கேக்குறேன். நான் ஜோசியர் கிட்ட பேசிட்டேன். நாளைக்கே நல்ல நாளா இருக்கான், சுப முகூர்த்த நாளா. அதனால நாளைக்கே தாலி பிரிச்சு கோக்குற சடங்க பண்ணிடலாம். என்னக்கா திடீர்னு முடிவு பண்ணிட்டீங்க? அதுக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. ஒரு நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாம் பவானி. இப்ப என்ன, நாம எல்லாரும் வீட்ல தானே இருக்கோம். பாரதியோட வீட்ல போன் பண்ணி சொல்லிக்கலாம். இந்த நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. நாளைக்கே பாரதிக்கு தாலி பிரிச்சு போடுறோம். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் இப்பவே சொல்லிட்டேன். பாரதி, உனக்கு ஓகே தானே? அம்மா, இதுக்கு எதுக்குமா ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு? இத பாரு, அதெல்லாம் முடியாது. நான் சொன்னா சொன்னதுதான். நீ என்ன சொல்ற பாரதி? அம்மா, உங்க இஷ்டம் அம்மா. ஆதி, பாரதி சொன்னது கேட்டல? உங்க கல்யாணம் முடிஞ்சு பண்ற விசேஷம் இது. நான் எப்படி பண்ண போறேன்னு பாருங்க. என்னங்க ஸ்வேதா இப்படி பண்ணிட்டு இருக்கா? அவளை பத்தி தெரியாதா? சரியாயிடுவா, விடு. பாட்டி, நாளைக்கு
நாளைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷனா? ம், எல்லாரும் வர போறாங்களா? செல்லம். ஆமா தமிழ். ஐ ஜாலி பாட்டி. அப்ப நாளைக்கு நான் ஸ்கூல் லீவ் போட்டுப்பேனே. இந்த அம்மா எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுது என்னன்னு தெரியலையே. ஹலோ சமந்தி, ஹலோ சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கோம். என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருக்கீங்க? சமந்தி, நாளைக்கு எங்க வீட்ல ஒரு விசேஷம் வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். இல்லைம்மா, எங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குமா, எங்களால் வர முடியாது, நீங்கள் பார்த்துக்கம்மா. என்ன சமந்தி இப்படி சொல்லிட்டீங்க? நாளைக்கு என்ன விசேஷம்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நாங்க பாரதிக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்கு வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். இத பாருங்க, மறு பேச்சு பேசக்கூடாது. இல்லைம்மா, உங்கள் மருமகளுக்கு நீங்கள் தாலி பிரித்து கோக்குறீங்க, நீங்கள் செஞ்சிடுங்க. நாங்கள் இங்கேருந்தே எங்கள் மருமகளை வாழ்த்திக்கிறோம். சமந்தி, பாரதி கழுத்துல ரொம்ப நாளா மஞ்ச கயிறே போட்டிருக்கா. ஆதி திடீர்னு யார்கிட்டயுமே சொல்லாம போய் செயின் வாங்கிட்டு வந்துட்டான். இருந்தாலும் அத முறைப்படி பண்ணணும்ல. நீங்க எல்லாரும் வந்து நாம ஒரே குடும்பமா இத பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சமந்தி. அதனாலதான் ஜோசியர் கிட்ட உடனே பேசி நாள் குறிச்சிட்டேன். இனிமேதான் சமந்தி எல்லா ஏற்பாடும் பண்ணணும். நீங்க வந்தா பாரதியும் தமிழும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கும் அதுதான் கௌரவம். சரிம்மா, வீட்டில் எல்லாத்தையும் கலந்து பேசிக்கிட்டு வர முடிஞ்சா வர்றோம். சரிங்க சமந்தி. இந்த அம்மாவா இப்படி பேசுது? கொஞ்சம் மாறி போனாப்புலையே தெரியுதே. பாரதியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாங்களா? இதை சாக்கா வச்சு அங்கே போனால் தமிழ் பாப்பாவையும் பார்க்க முடியும். சரி, போயிட்டு வந்துடுவோம். டேய், சீக்கிரமா சாப்பிடுறா, அப்பா வந்துட போறாரு. அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. உன்னை பார்த்தாரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு. சரிக்கா, அதுக்காக நான் அப்படியே முழுங்க முடியும்? அம்மா இருந்தா என்ன இப்படி துரத்துவாங்களா? நீ என்ன துரத்துறதுலேயே குறியாரு என்ன? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சலே இல்ல. சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புற வழியை பாரு. அம்மா வந்ததுக்கு அப்புறம் உன்னை பாராட்டி சீராட்டி வளர்க்கணும். சரியா? சாப்பிடுறேன். வரதா வரதா. டேய் டேய், அப்பா வந்துட்டாரு போல இருக்குடா. டேய் கிளம்புடா முதல்ல. சீக்கிரம் டேய் சும்மா எடுத்து ஓடுறா போ போ போ. வாங்க மாமா. அப்பா, ஏமா, உங்கள் அம்மா எங்க? வர வர செவிடிச்சா போயிட்டால, காதே கேட்க மாட்டேங்குது. வெளியில் நின்றுட்டு எத்தனை சத்தம் போடுறது? அப்பா, அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா, அது சரி. மாமா, உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு, அதான் அவங்கள பார்க்க கிளம்பி போயிருக்காங்க. தானோ, உங்க அம்மாவுக்கு ஃபோனை போடு. ஏன்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? அம்மா இப்போ வந்துருவாங்கப்பா. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொன்னா ஃபோன் பண்ணு. ஏன் இவ்வளவு தயங்குற? இரு, நானே பண்ணிக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. என்ன ஹலோ ஹலோ? எப்போ வருவ? உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு? ஏங்க, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தாங்க இருந்தேன். அம்மாவுக்கு நல்லா இருக்கு. எப்படியும் ராத்திரிக்குள்ள வந்துடுவேன், இல்லைன்னா காலையில வந்துடுவேங்க. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் காலம்பரை இங்கே வந்து நிற்கணும். ஆமா. ஏங்க, என்னாச்சு? பாரதி வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டுக்கு எதுக்குங்க? சம்பந்தி அம்மா ஃபோன் பண்ணாங்க. பாரதிக்கு தாலி பிரித்து போட போகிறாங்களா. நாம் எல்லாரையும் குடும்பத்தோடு வர சொல்லியிருக்காங்க. நானும் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் தானே ஆகணும். நீ சீக்கிரம் வந்துடு, போகணும். சரிங்க. வீட்டில் பூனை தொந்தரவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த பூனை இருங்க. ஏமா அது பாட்டுக்கே இருந்துட்டு போட்டுமேப்பா. பூனையை அடிக்க போனால் நீ ஏன் பதற?
நான் எங்கப்பா பதறினேன்? பூனைக்கும் எனக்கும் என்னப்பா சம்பந்தம்? அதை விடுங்க மாமா, போன்ல ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன அது? ஆமாம் மாப்பிள்ள, சமந்தி அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பாரதிக்கு தாலி பிரித்து கொக்க போகிறாங்களாம். நம்ம எல்லாரையும் குடும்பத்தோடு வர சொல்லி சொன்னாங்க. சமந்தி அம்மா பேச்சில் சின்னதாக மாற்றம் தெரியுது. அவங்க மனசு மாறிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. அந்த அம்மா மனசு மாறிட்டாங்களா? நம்ப முடியலையே. ஐயோ, இது வேறையா? சும்மாவே அவ தலைகீழ ஆடுவாளே, இப்போ சொல்லவே வேணாம். யார் ஃபோனில்? அம்மா தான்ப்பா. இப்போ தானே பேசுனா, அதுக்குள்ளே என்ன வந்துச்சு அவளுக்கு? தெரியலையேப்பா. எடுத்து என்னன்னு கேளு. ஹலோ, உங்க அப்பா கிட்ட எப்படியாவது பேசி நாளைக்கு துரையும் சம்மந்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்.